வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புசக வக்கரதுண்டாயம் தன்னோ தந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பேச்சராக வைக்காதவங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விசேஷிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத விசேஷிய லங்குவுக்கு பஞ்சபோத விசேஷிய நங்கு மங்கு பஞ்சபோத விசேஷிய சுவாகா. 9 நவகிரகங்கள், 5 பஞ்சபோதத்தினோட அனுகிரகம் அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும், ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்தோம்னா மிகப்பெரிய அற்புதமான கிரகம். ஓகேங்களா, ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்க வல்லவர். அவர் ஒரு கலத்திரகாரகன். ஓகேங்களா, திருமண காரியத்தை பற்றி பேசும்போது சுக்கரனோட நிலை இல்லாமல் திருமணத்தை நம்ம பேச முடியாது. ஓகேங்களா, சுக்கரன் அவ்வளோ ஒரு அற்புதமான நிலை. சுக்கரன் நல்ல ஸ்தானம் பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று நல்ல பொசிஷன் உட்காந்துட்டாருன்னா ஒரு அழகான ஒரு துணை அமையும், நல்ல லக்ஸுரியான வாழ்க்கையை அமையும். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவங்க மேலே வந்துட்டாங்க. அவர் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்துட்டா திருமணத்துக்கு அப்புறம் இவரோட லைஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு நமக்கு கேரண்டி சொல்லலாம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு சுக்கர பகவான் அவரே தோஷத்தை தருவார். என்ன தோசைன்னா, திருமண காலத்தில் அவர் கலத்திர தோஷம்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வருவார். கலத்திரக்காரன் சுக்கரனோட ராகு கேது சம்மந்தப்பட்டு சூரியன் சம்மந்தப்பட்டு இருந்தால் கலத்திர தோஷம் ஏற்படும். ராகு கேது அல்லது சூரியன் இவங்க சம்மந்தப்பட்ட அது கலத்திர தோஷம். ஓகேங்களா, சுக்கரனுக்கு 2, 4, 7, 8, 12 ராகு கேது அமர்ந்தா அது கலத்திர தோஷம். ஓகேங்களா, சுக்கரன் பிரகாரம் பார்க்கணும், லக்ன பிரகாரம் பார்க்கணும், சந்திர பிரகாரம் பார்க்கணும், கலத்திரகாரன் சுக்கரன் பிரகாரம் பார்க்கணும். ஓகேங்களா, திருமண காரியம் போது இந்த ஸ்தானங்கள்ல ராகு கேது அமர்ந்தா அது கலத்திர தோஷம். சுக்கரனோட ராகு கேது சேர்ந்தா மிகப்பெரிய ஒரு கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தியது. ஓகேங்களா, இந்த ஸ்தானங்கள்ல நான் சொன்ன ஸ்தானங்கள்ல சுக்கரன் நின்று 2, 4, 7, 8, 12ஆம் ஸ்தானங்கள்ல சுக்கரன் நின்று அங்கு ராகுவோட சம்பந்தப்பட்டா அது கலத்திர தோஷம், திருமண தடைகள் ஏற்படும். 7, 8ன்னா 1க்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுத்துருவார். 1க்கும் மேற்பட்ட திருமணங்களை கொடுக்க வல்லவர். ராகுவோட சேர்ந்த சுக்கரன் இந்த ஸ்தானங்கள் அமைந்திருந்தால் 1க்கு மேற்பட்ட துணையை ஏற்படுத்துறது அல்லது வேறொரு குடும்பத்தோட தொடர்பு ஏற்படுறது, தவறான உறவுகளை ஏற்படுத்துறது, இதெல்லாம் ராகுவும் சுக்கரனும் காம்பினேஷன்ல இருக்கிறப்போ. ஓகேங்களா, இதே சுக்கரன் கேது சம்பந்தப்பட்டு இருந்தா எதுலையுமே ஆசை இல்லாத நிலைமை ஏற்படுத்தும். ஆசைகள் இல்லாத நிலைமை, பற்று அறுப்பவர், ஆசைகளை தூண்டி அந்த ஆசைகள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறவர் கேது. இவரு எல்லா ஆசைகளையும் தூண்டி ராகும் சுக்கரன் காமினி எல்லா ஆசைகளையும் தூண்டி அதை அனுபவிக்க வைத்தும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துபவர் ராகு. ஓகேங்களா, அதனால இவர் லக்னத்தில் இருந்தா கடுமையான தோஷம். 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பம், 1க்கு மேற்பட்ட குடும்பங்களை கொடுக்கறது, 1க்கு மேற்பட்ட தொடர்புகளை கொடுக்கறது, குடும்பத்தை பிரிக்கிறது, இந்த வேலையை செய்யறாரு. 4ஆம் இடத்துல இருந்தால் கற்பு ஸ்தானமும் 4ஆம் இடம் தான், அங்கே கற்பு நிலையை கெடுக்கிறாங்க. ஓகேங்களா, 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவியின் மூலமா சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறாங்க. 8ஆம் இடத்துல இருந்தால் மாங்கிலிய தோஷத்தை தர்றாங்க. மாங்கிலிய தோஷத்தை தர்றாரு. 1க்கு மேற்பட்ட மாங்கிலியத்தை 8ஆம் இடத்துல ராகுவும் சுக்கரன் சேர்ந்து தான் தர்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 12ஆம் இடம் அயன சுபஸ்தானம், அதாவது கட்டில் சுகத்தை சொல்லக்கூடிய அதை அதிகப்படுத்தி தர்றாரு சுக்கரன் ராகு சேர்ந்தா. இப்ப நான் இது மாதிரி இருக்கிற ஒரு அமைப்புல கேது சேர்ந்தா அந்த ஸ்தானங்களை கெடுக்கிறார். எது எல்லாத்துலையும் பற்று இல்லாத நிலையை ஏற்படுத்துவார். ஆசைகள் அதிகமாக இருக்கு, அதை அனுபவிக்க முடியாத நிலைமையே சுக்கரனும் கேதுவும் சேர்ந்தா நடக்கிறது. சுக்கரனும் ராகுவும் சேர்ந்தா ஏதாவது ஒரு வழியிலையாவது அதை அனுபவிச்சிடுறது, பேரை கெடுத்து கஷ்டப்படுத்துறது. இது இந்த வழியில ராகுவும் சுக்கரன் சேரும்போது, கேதுவும் சுக்கரன் சேரும்போது அனுபவிக்க முடியாம மன வேதனைகளை தர்றது, மன குழப்பங்களை தர்றது. ஓகேங்களா, இந்த 2 நிலை நல்லா புரிஞ்சுங்க. 2 நிலையில செயல்படுவாங்க. ஓகேங்களா, 2மே கெடுதிதான், 2மே கெடுதிதான். ஆசைகள் அதிகமாக இருந்து கெட்ட வழியை போய் அதை அனுபவிக்க தூண்டுற ராகு கூட சேர்றது தவறுதான். ஆசைகள் நிறைய கொடுத்து அதை அனுபவிக்க முடியாம வேதனைகளை தர கேது இருக்கிறதும் தவறுதான். ஓகேங்களா, இதை குரு பார்த்தா விதிவிலக்கு உண்டு. ஓகேங்களா, ஆட்சி பலம் பெற்றிருந்து குரு பார்வை பெற்றிருந்த விதிவிலக்கு. ஓகேங்களா, அதனால சுக்கரன் ராகு காம்பினேஷன்ல லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்கள்ல நிற்கும் போது அந்தந்த ஸ்தானத்துக்கு உண்டான
கெடுபலன்கள் நடக்கும். லக்னம்னா லக்னம் தன்னை அவரை கெடுத்துரும், 2ஆம் இடம்னா குடும்பத்துக்கு கெடுத்துரும், 4ஆம் இடம்னா தவறான வழிகளை போகக்கூடிய கற்புஸ்தானங்கிற தவறான வழிகளை போய் தவறான எண்ணங்களை கொடுக்கறது, 7ஆம் இடம் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பிரச்சனைகள் தர்றது, 8ஆம் இடமா இருந்தால் மாங்கிலியத்துக்கு எடுக்கிறது, இருதார அமைப்பு கொடுக்கறது. ஓகேங்களா? 12ஆம் இடம்ங்கிறது கட்டில் சுகத்தை தரது, எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற நிர்பந்தத்தை தர்றது. ஓகேங்களா? இது மாதிரி அமைப்புகளை தரக்கூடிய கலத்தர தோஷத்தை போக்குறதுக்கு என்ன வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கரன் இல்லையா, கஞ்சனூர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் 20 விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது, சுக்கர வழிபாட்டை மெயினாக வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமைக்கு விரதம் வைக்கணும். துர்க்கை அம்மன் வழிபாட்டை வச்சுக்கணும். துர்க்கை அம்மன் வழிபாட்டை வச்சுக்கணும். அப்புறம் 2வது பார்த்தோம்னா துர்க்கை அம்மன் வழிபாடு. அப்புறம் ராகுக்குள்ள திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஸ்தலங்கள், சர்ப கோயில்கள் எங்கெங்கே இருக்கு அங்கே போய் வழிபாடு செய்யறது. ஸ்ரீரங்க வழிபாட்டை மெயினாக வச்சுக்கணும். ஸ்ரீரங்கத்தில் சுக்கரனோட ஸ்தலம், அங்கே வழிபாட்டு வச்சுக்கணும். பாம்பு மேற்காடு, கீழ்பெரும்பள்ளம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா காலஸ்திரி, இங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வழிபாடு செய்யறது உத்தமமான பலாபலன்களை நம்மளுக்கு தரும். ஓகேங்களா? என்னாச்சு? உத்தமமான வழிபாடுகளை நம்மளுக்கு தரும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வந்து பார்த்தோம்னா சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்குறதுக்கு சுக்கர வழிபாடு, ராகுக்கு சர்ப கோயில் வழிபாடு 2ஐயும் சேர்ந்து வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த ஸ்தானத்தில் நின்று தோஷங்கள் நடக்குதோ, எந்த ஸ்தானம், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செவ்வாயோட வீட்டில் இருந்து சுக்கரன் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுக்கும் வழிபாடு வச்சுக்கணும், குரு பெருமான் வழிபாட்டையும் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்தானம் சூரியனோட சேர்ந்தா சூரியன் வழிபாட்டையும் சேர்த்து வச்சுக்கணும். சூரியனோட சேர்ந்துன்னா ஓகேங்களா? சூரியநாராயண கோயில் போகணும், அங்கே 9 நவகிரகத்துக்கு விளக்கேற்றி உங்கள் வயசுக்கு ஏற்ற விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது, குருவுக்கும் சுக்கரனுக்கும் அர்ச்சனை பண்ணுறது, சூரியனுக்கும் அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் சூரியநாராயண கோயிலில் வச்சுக்கணும். சூரியன் சுக்கரன் ராகு காம்பினேஷனில் இருந்தால் ஓகேங்களா? இது கடுமையான தோஷம். சுக்கரன் ராகு கேது அல்லது சுக்கரன் ராகு சூரியன், இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப கடுமையான தோஷம். ஓகேங்களா? அதே மாதிரி செவ்வாய் காம்பினேஷன் கடுமையான ஒரு தோஷத்தை எல்லாம் தரும். அதனால நீங்கள் வந்து அது எந்த கிரகத்தோட சேர்றாரு, எந்த வீட்டில் நின்று தோஷம் தராங்களோ அந்த ஸ்தானாதிபதியோட வழிபாட்டையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கலத்தர தோஷத்தினோட பாதிப்பிலிருந்து நம்ம விடுதலை அடையலாம். அப்புறம் கொடுமுடி ஸ்தலத்திலையும் போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது உத்தமமான பலாபலன்களை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிக்கங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜாதகம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் சோழி பிரசனம், எண்கணிதம், நியூமராலஜி எல்லாம் துல்லியமாக பார்த்து பலாபலன்கள் துல்லியமாக சொல்லப்படும். ஏன்னா திருமண காரியம் போது பார்த்தோம்னா திருமணத்தை பார்க்குறப்ப நான் சொல்ல போகிறது என்ன, லக்ன பிரகாரம் பார்க்கணும், ராசி பிரகாரம் பார்க்கணும், சுக்கரன் பிரகாரம் பார்க்கணும். இந்த லக்னம், ராசி, சுக்கரன் இதுக்கு வந்து 2, 4, 7, 8, 12 எந்த அசுபகிரகங்கள் இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த அசுபகிரகங்களுக்கு உண்டான வழிபாடுகள் மெயினாக வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா சுக்கரனால் ஏற்படக்கூடிய கலத்தர தோஷத்திலிருந்து சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து சீக்கிர விவாக காரியங்கள் எல்லாம் நடக்கும். இன்னொன்று, சுக்கரன் ராகு சேர்க்கப்பட்டிருந்தா ஒரு ஆடம்பரத்தை நோக்கி அழகு நோக்கியே போயிட்டு இருப்பாங்க. அதனால பார்க்குற வரணையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. வேண்டாம் அவங்களே ஜாதகரே வந்து பார்த்தோம்னா அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ரொம்ப சுக்கரன் ஒரு வேளை ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தால் சொல்ல மாட்டேன். சுக்கரன் வந்து ஜாதகத்தில் நீச்சமாகி ராகு கேது கூட சேர்ந்திருந்தா கடுமையான தோஷம். சுக்கரன் வந்து ஜாதகத்தில் நீச்சமாகி ராகு கேது கூட சேர்ந்திருந்தா கடுமையான தோஷம். அப்போ அதுக்கு வந்து நம்ம புதன் வழிபாட்டை நம்ம வச்சுக்கணும். திருவெண்காடு போய் புதன் வந்து நீச்சமாகிறது வந்து சுக்கரன் வந்து நீச்சமாகிறது கண்ணியில் புதனோட வீட்டில் அங்கே நீச்சமாகி ராகுவோட சம்மந்தப்பட்டா இருதார அமைப்பு ஏற்பட்டுரும். ஓகேங்களா? 2 தாரங்கள் அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட்டுரும். அதனால அந்த புதன் வீட்டில் சுக்கரன், அதாவது கண்ணியில் சுக்கரன் நீச்சமாகி ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருந்தா திருவெண்காடு வழிபாட்டையும் வச்சுக்கணும், மகாவிஷ்ணு வழிபாட்டை வச்சுக்கணும், குருவாயூர் அப்பன் தரிசனம் பண்ணுறதும் வச்சுக்கணும். ஓகேங்களா? டக்குன்னு வீடியோ சொல்ல எனக்கு ஞாபகம் வந்து அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், மற்ற எது பார்க்கணுன்னாலும் சரி, ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கேட்கணும், துல்லியமாக பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே? வணக்கம். வாழ்க வளமுடன்.